நாம இப்போ இந்த ஒரே வீடியோல 2 குறும்படங்களை பார்க்க போறோங்க. ஏன்னா இந்த 2 குறும்படங்களுமே சொல்லியிருக்கிற விஷயம் ஒண்ணுதான். அதுவும் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் கூட. அது என்ன ஏது அப்படிங்கறத இந்த வீடியோவோட முடிவுல நான் ரொம்ப தெளிவா விளக்கமா எடுத்து சொல்லியிருக்கேன். அதனால தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி செகண்ட் வரைக்கும் பாருங்க. இப்போ நாம முதல் படத்தை பார்த்துடலாம். இந்த படத்தோட பேரு மார்த்தா. இது 2010 வெளிவந்த ஒரு குறும்படங்க. இந்த படம் ஆரம்பிச்ச உடனே இந்த பெண்மணி தான் காட்டுறாங்க. இவங்க பேர் தான் மார்த்தா. இவங்க தான் இந்த படத்தோட கதாநாயகி. இவங்க தான் காலுக்கு தலை சுத்துது, வாந்தி வர மாதிரி இருக்கு அப்படின்ட்டு மருத்துவரிட போறாங்க. இவங்களை பரிசோதிச்சு பார்த்த மருத்துவரும் நீங்க கர்ப்பமா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே அப்படியே அவங்க அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க. ஏன்னா இந்த பெண்மணியோட கணவர் இறந்து சில வருஷங்கள் ஆயிடுச்சு. இவங்க தனிமையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ இந்த கர்ப்பத்துக்கு காரணம் யாரு, நம்ம எப்படி கர்ப்பம் ஆனோன்னு கூட இவங்களுக்கு சுத்தமா தெரியல. போதாத்துக்கு இவங்களுக்கு 19 வயசுல ஒரு கல்லூரி படிக்கக்கூடிய பையனும் இருக்கும். அந்த பையன் ரொம்ப ரொம்ப நல்ல பையன். இந்த தாய் மேல அதிக பாசம் கொண்டவன். இப்படி ஒரு விஷயத்த அவன் கேள்விப்பட்டா தாங்கிக்கவே மாட்டான். அவனால அது ஏத்துக்கவே முடியாது. இந்த தாய்க்கு ரொம்ப அவமானமா இருக்கும். கூனி குறுகுவாங்க. அதை நினைச்சு இவங்க பயப்படுறாங்க. இருந்தாலும் இவங்க வீட்டுல இந்த பரிசோதனை பொருட்களை குப்பை தொட்டில போட்டு வச்சிருக்காங்க. இந்த கர்ப்ப பரிசோதனை பொருட்களை அந்த பையன் எதாச்சியா பாத்துறான். இப்ப வேற வழி இல்லாம தாயை உண்மையை ஒத்துக்கிறாங்க. டே கண்ணா, அம்மா மன்னிச்சிடுறா, அம்மா கர்ப்பமா இருக்கண்டா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோட இந்த பையன் அப்படியே அதிர்ச்சி ஆகிறான். சரி, இதுக்கு காரணம் யாரு, அந்த ஆள் யாரு அப்படின்னு கோபமா கேட்கறான். உடனே அவங்க அதை மட்டும் சொல்ல மறுக்கிறாங்க. ஏன்னா உண்மையிலேயே அவங்களுக்கே தெரியல அந்த நபர் யாரு, தன்னை யார் பலாத்காரம் பண்ணாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. ஆனா அவங்க சொல்ல மறுக்கிறாங்க. ஆனா இந்த பையன் என்ன நினைச்சுக்கிறான்னா அவங்களுக்கு தெரியும், ஆனா அம்மா நம்மகிட்ட மறைக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறான். இதை போயிட்டு தான் தோழி கிட்ட சொல்லி புலம்புறாங்க நம்ம கதாநாயகி. இது போல நான் எப்படி கர்ப்பமானு எனக்கு தெரியல, இது காரணம் யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தா நம்ம பையன் கல்லூரிக்கு போறான். அங்க நல்ல அழகான பெண்கள்லாம் இந்த பையனை பார்த்து சைட் அடிக்கிறாங்க. சில பெண்கள் இவனை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவன் எந்த பெண்ணுமே ஏறெடுத்து பார்க்க மாட்டான். அவன் அவ்வளவு நல்ல பையனா, ஒழுக்கமான பையனா இருக்கான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறான். இப்போ ஒரு நாள் அம்மாவும் மகனும் வீதியில் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஆள் நம்ம கதாநாயகிட்ட பேசுறான். மார்த்தா நல்லா இருக்கீங்களா, என் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறான். டக்குன்னு அந்த ஆளை பிடிச்சி நம்ம பையன் போயிட்டு சர மாதிரி அடிக்கிறான். நம்ம கதாநாயகி பிடிச்சி தடுக்கிறாங்க. டே கண்ணா நிப்பாட்றா, நீ நினைக்கிற மாதிரி இவன் அந்த ஆள் கிடையாதுடா, நான் இந்த ஆளை பார்த்தே பல வருஷம் ஆகி போச்சுடா, இவன் இருக்க வாய்ப்பே இல்லடா அப்படிங்கிறாங்க. சரி, விட்டுட்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் இந்த பையன் படிக்கிற காலேஜ்ல ஒரு ப்ரொஃபஸர் இருக்காரு. அவர் அடிக்கடி பேரண்ட்ஸ் மீட்டிங்னு சொல்லி இவங்க அம்மா கூப்பிட்டு வர சொல்லி தனிமையில பேசுவாரு. அந்த ப்ரொஃபஸர் மாதிரி இந்த பையன் சந்தேகப்படுறான். நம்ம அம்மாவோட கர்ப்பத்துக்கு இந்த ப்ரொஃபஸர் காரணமா இருப்பாரா, அவர் பலாத்காரம் பண்ணிருப்பாரா அப்படிலாம் அந்த பையன் சந்தேகப்படுறான். ஏன்னா அவனுக்கு அம்மா மேல அவ்வளோ அதீத பாசம். அம்மாவுக்கு ஒரு சின்ன விஷயம் அவன் தாங்கிக்கவே மாட்டான். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நம்ம கதாநாயகி அவங்க தோழி ஒரு பார்ட்டிக்கு போறாங்க. அந்த பார்ட்டில நம்ம கதாநாயகி தெரிஞ்ச ரொம்ப நாளைக்கு முன்னாடி தெரிஞ்ச ஒரு 2 பேர் பேசி பழகுறாங்க. அதுல ஒருத்தர் நம்ம கதாநாயகி ஒரு ஸ்பெஷலான ட்ரிங்க்ஸை அனுப்பி வைக்கிறான். அதை குடிக்கலாமா வேணாம் யோசிக்குமா, டக்குன்னு கதாநாயகி வேணாம் மறுத்துடுறாங்க. ஏன்னா இப்பதான் யோசிக்கிறாங்க, ஒருவேளை இவன் தான் நம்மளை ஏற்கனவே இது பார்ட்டியில அதுல மயக்க மருந்து கலந்து கொடுத்து நம்மளை பலாத்காரம் பண்ணிருப்பானோ, அப்படிலாம் வேற யாராச்சும் இந்த மாதிரி நிறைய பார்ட்டிகள்லாம் போயிருக்கும் இல்லையா, அந்த ஒரு பார்ட்டிங்கள மாதிரி இப்ப ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்து கலந்து கொடுத்து நம்மளை பலாத்காரம் பண்ணிருப்பாங்களோ, இப்படி எல்லாம் இந்த அம்மா யோசிக்கிறாங்க. அப்போ கூட கடைசி வரைக்கும் தன்னை யாரு இந்த பலாத்காரம் பண்ணாங்க, தான் கர்ப்பத்துக்கு காரணம் யாரு இந்த அம்மாவால கண்டுபிடிக்கவே முடியல. இப்போ அடுத்த நாள் ஆயிடுது. அடுத்த நாள் ராத்திரி வீட்டுல இந்த பையன்காரன் அம்மாட்ட கேட்கறான். அம்மா உனக்கு தலை சுத்துது, வாந்தி வர மாதிரிலாம் இருக்குன்னு சொன்னியம்மா, இப்ப எப்படிமா இருக்கு உடம்பு, மறுபடியும் டாக்டர்கிட்ட போனியாம்மா, செக்அப் பண்ணியாமா அப்படின்ட்டு அன்பா விசாரிக்கிறான். அவங்களும் ஆமாடா கண்ணா, போனடா கண்ணா, வந்தடா கண்ணா அப்படின்னு பேசிட்டு, சரிடா கண்ணா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குடா, நான் படுத்துக்கிறடா செல்லம் அப்படின்ட்டு அவங்களோட பெட்ரூமுக்கு படுக்க போறாங்க. அவங்க வழக்கமா பால் குடிச்சுதான் படுப்பாங்க. அதே போல பாலை குடிக்கலாம் நினைக்கும் போது டக்குன்னு கை தவறி அந்த பால் கீழே கொட்டிடுது. அதுக்கு அந்த கொட்டின பால்லாம் தொடச்சிட்டு இவங்க வழக்கம் போல படுத்து தூங்கிடுறாங்க. இப்போ நடு ராத்திரி ஆகுது. இந்த பையன் இந்த அம்மாவோட பெட்ரூம்குள்ள வர்றான். அவன் உள்ள வந்த சத்தம் இந்த அம்மாவுக்கு கேக்குது. இருந்தாலும் அவங்க கண்ணை மட்டும் திறந்து பார்த்துட்டு எந்திரிக்காம அப்படியே அமைதியா படுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்தவன் என்ன பண்றான் பாருங்க, தன்னுடைய பேண்ட் சட்டையெல்லாம் கழட்டிட்டு அப்படியே பிறந்த மீனா நிக்கிறான். அடுத்த செகண்ட் அவங்க அம்மா மேல படுத்து அவங்களை பலாத்காரம் பண்ண ஆரம்பிக்கிறான். இதை பார்த்தா தாய் மிரண்டு போறாங்க. அப்படியே அழகு வச்சுட்டு எந்திரிச்சு உட்காடுறாங்க. இந்த இடத்துல இந்த படம் முடியுதுங்க. சோ என்ன நடந்திருக்கு உங்களுக்கு நல்லா தெளிவா தெரியுது. இந்த பையன் தான் இந்த அம்மாவோட கர்ப்பத்துக்கு காரணமா இருந்திருக்கான். அதாவது அடிக்கடி இது போல இவங்க அம்மாவோட சாப்ப குடிக்கிற பால்ல மயக்க மருந்தை கலந்துட்டு அதுக்கப்புறம் ராத்திரில அவங்க தூங்கும் போது மயக்கமா இருக்கிற நிலையில இருக்கும்போது அந்த தாயை போயிட்டு இவன் பலாத்காரம் பண்ணிருக்கான். ஆனா இவங்க கர்ப்பமாயிருக்காங்க.
சோ என்னடா இந்த பையன் தான் தான் தாய் மேல அவ்வளோ அதீத பாசம் கொண்டவனாச்சு, அவ்வளோ நல்ல பையனாச்சு, இவன் ஏன் இந்த காரியத்தை பண்ணான் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். அதை அப்படியே ஓரமா நிக்க வைங்க. இப்ப இன்னொரு படத்தை பார்த்துட்டு வந்துடலாம். இந்த படத்தோட பேரு த்ரோ கிளாஸ். இது 2007 வெளிவந்த ஒரு குறும்படங்க. இந்த படம் ஆரம்பிச்சோன்னு இந்த தாயும் இந்த மகனும் கார்ல போயிட்டு இருக்காங்க. இவங்க பேசிக்கிறத வச்சு நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, இந்த தாயோட கணவன் வந்து வேற ஏதோ ஒரு பெண்ணோட தொடர்புல இருந்திருக்காரு. அதை இந்த தாய் வந்து தட்டி கேட்டிருக்காங்க தான் கணவனை. உடனே அவரு நான் ஆம்பளடி அப்படிதான் 1000 பொண்ணை வச்சுப்பேன், இது நீ எல்லாம் கேட்க கூடாது, அப்படி மீறி கேட்கறதா இந்த வீட்டுல இருக்காது போடி அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவரு பேசியிருக்காரு. அதனால அவங்க கணவன் கிட்ட வந்து கோச்சிக்கிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு பூர்வீக பழைய வீடு ஒண்ணு இருக்கு, அங்க போய் தனியா வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு போறாங்க. மகனை வந்து அங்க போய் டிராப் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. தான் தாயை டிராப் பண்றதுக்கு இவனும் போயிட்டு இருக்கான். இவனும் இந்த தாய் மேல அதீத பாசம் கொண்டவன். தாயினா அவ்வளவு உயிர், இவனுக்கு தாயினா அவனுக்கு அவ்வளவு பிடிக்கும். தான் அப்பா வந்து தான் தாய்க்கு துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு இவன் ரொம்ப மனசால புழுங்குறான். தான் தாயை நினைச்சு ரொம்ப வேதனைப்படுறான். இப்போ அந்த தாயை கூட்டிட்டு அந்த பூர்வீக வீட்டுக்கு போறான். பார்த்தா அது ரொம்ப நாளா இவங்க கோபம் இருக்கு, பூட்டி கிடக்கிறதுனால ரொம்ப தூசம் துப்புமா குப்பையும் கூலமா இருக்கு. அதையெல்லாம் தாய் மகனும் சேர்ந்தே வந்து கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு பெண்ணு வந்து இந்த பையனை சின்ன வயசுல இருந்தே காதலிச்சுக்கிட்டு இருக்கா. இவனா ரொம்ப உயிர் அவளுக்கு. ஸோ இப்போ மறுபடியும் இவங்ககிட்ட வந்து தான் காதலை வெளிப்படுத்தலாம் அப்படின்னு தனிமையில பேசலாம்னு வர்றா. ஆனா இந்த பையனுக்கு அந்த பெண்ணை பிடிக்கவே இல்லை. அந்த பையன் அந்த பெண்ணை கண்டு ஒதுங்கி போறான். என்கிட்ட பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி அமைச்சிடறான். இந்த தாய் வந்து தான் கணவன்கிட்ட சண்டை போட்டு வந்ததுனால ரொம்ப மன வருத்தத்துல இருக்காங்க. அதனால தாயை வந்து சந்தோஷப்படுத்தலாம் அப்படின்ட்டு இந்த பையன் என்ன பண்றான், பாட்டு போட்டு இந்த பையனும் அந்த தாயை வந்து டான்ஸ் ஆடுறாங்க. ரொம்ப சந்தோஷமா வந்து அந்த டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அந்த தாய்க்கு என்னதான் அந்த டான்ஸ் ஆடாலும் அதுல சந்தோஷம் கிடைக்கல, கொஞ்சம் போதை இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. அதனால கொஞ்சம் போதை பொருள் எடுத்துக்கிறாங்க. அதுல நல்லா போதை ஏறிடுது அவங்களுக்கு. உடனே அந்த போதையில இந்த பையன் கூட சோஃபால உட்காந்து பக்கத்து பாதையில உட்காந்து ஜாலியா வந்து அவனுடைய பழைய வாழ்க்கையை பத்திலாம் பேசிட்டு இருக்காங்க. அவங்க வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்களுக்கு போதை அதிகமானதால இந்த பையன் சொல்றான்னா, அம்மா உங்களுக்கு போதை அதிகமாயிடுச்சு, நீங்க போயிட்டு படுத்து தூங்குங்கம்மா, உங்க பெட்ரூம்ல படுத்துங்கம்மா அப்படிங்கிறான். அதுக்கு அவங்க சொல்றாங்க, இல்லடா கண்ணா, நான் வந்து குளிக்காம போயிட்டு தூங்க மாட்டேன், ஃபர்ஸ்ட் நான் பாத்ரூம்ல போய் குளிக்க போறேன் அப்படிங்கிறாங்க. ஆனா இவங்களால அதை எந்திரிச்சு பாத்ரூம் கூட போக முடியல. அந்த அளவுக்கு போதையில் இருக்காங்க. சரி, இந்த மகனே வந்து உதவி பண்றான், வாங்கம்மா அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து அப்படியே கைத்தாங்களா அந்த பாத்ரூம்ல கூட்டு போறான். இப்ப அந்த பையன் எதிர்க்கு அவங்க வந்து தன்னுடைய ஆடைகளை கட்டிட்டு குளிக்கலாம்னு பாக்குறாங்க. டக்குன்னு இந்த பையன் அப்படியே அவங்க அம்மா உடம்பே வைக்க பாக்குறத பார்த்துட்டு அந்த அம்மா டக்கு ஞாபகம் வந்து, சரி சரி தம்பி, நீ வெளியே ஹால்ல வெயிட் பண்ணு, நான் குளிச்சுட்டு வரேன், கது சாத்திட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை கழட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பையன் அப்படியே அந்த அம்மா மேல கை போடுறான். போட்டு அந்த அம்மா அப்படியே போட்டு அமுக்கி பலாத்காரம் பண்ண ஆரம்பிக்கிறான். டக்குன்னு அப்படியே மிரண்டு போனவங்க அவனை திருப்பி தள்ளி விட்டு அடிக்க போறாங்க. அப்பதான் அந்த பையனுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி ஆயிடுது. அந்த குற்ற உணர்ச்சி உட்காந்து ஓன்னு அழுகுறான். இந்த இடத்துல இந்த படம் முடியுதுங்க. ஆக இந்த 2 படத்துலயுமே என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 படத்துலயுமே மகன்கள் ரொம்ப ரொம்ப நல்லவங்க, தான் தாய் மேல அதீத பாசம் கொண்டவங்க. மற்ற பெண்கள் தங்களை காதலிச்சா கூட அவங்கள வந்து ஏறெடுத்து பார்க்காத நல்ல பசங்க, தான் தாய் மேல உயிரியே வச்சிருக்க கூடிய பிள்ளைங்க. இருந்தாலும் இவங்க ஏன் இந்த 2 மகனுமே தன் தாய்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணானுங்க, தப்பா நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு காரணமும் அந்த அதீத தாய் பாசம் தான் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. ஏன்னா அந்த அதீத தாய் பாசம் ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க மேல காதலை உருவாக்குது. அப்படியே ஒரு படி முன்னேறி அந்த காதல் வந்து அவங்களோட கலையில் ஈடுபடக்கூடிய அளவுக்கு கொண்டு போயிடுது, அவங்களே பலாத்காரம் பண்ணக்கூடிய அளவுக்கு கொண்டு போயிடுது அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த மகன்கள் அந்த தாய் மேல அதீத பாசம் வச்சிருக்காங்க. அந்த தாய்க்கு தாங்க அப்பாவால தன்னுடைய தந்தையால சிற்றின்மை கிடைக்கல, சோ அவங்களுக்கு சிற்றின்மை கிடைக்கணும், தாய் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை வந்து மற்ற ஆண்கள் மூலியமா கொடுக்க முடியாத அவங்களுக்கு அந்த இன்னொரு ஆண்களை வந்து அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்க இவங்களுக்கு விருப்பம் இல்லை, தாய்க்கு இன்னொரு மறுமணம் செய்ய. அதனால அந்த சிற்றின்பத்தை இவங்களே கொடுக்கணும்னு விபரீதமா முடிவு எடுக்கிறாங்க. இப்படி போய் முடியுது அந்த அதீத பாசம் அப்படிங்கறத இந்த படத்துல சொல்ல வர்றாங்க. இப்போ நீங்க என்கிட்ட ஒரு கேள்வியை கேட்கலாம், என்னையா பேசுற நீ, இதெல்லாம் வந்து மேற்கத்திய கலாச்சாரம், அமெரிக்க கலாச்சாரம், அங்க இதெல்லாம் சகஜம், அதையெல்லாம் வந்து இங்க சொல்லிக்கிட்டு இருக்கே, நம்ம இந்திய கலாச்சாரத்தை கெடுக்கிறிய நீ அப்படின்னு நீ கண்டிப்பா கேட்கலாம். உங்க பக்கம் நியாயம் இருக்கு, அததான் சொல்ல வரேங்க. இந்தியாவிலும் இது போல சில சம்பவங்கள் நடக்கதான் செய்யுது, ஆனா கொஞ்சம் மாறுதலா நடக்குது. அது எப்படிங்கிறத நான் கூட எடுத்து தெளிவா சொல்றேன். நம்ம இந்தியாவிலும் இது போல அதீத பாசமுள்ள மகன்கள் இருக்காங்க, அவங்களும் இது போல தவறு பண்றாங்க. உடனே அதுக்கும் திட்டுவீங்க, ஏன்
நீ வந்து தாய் மகனோட தாய் பாசத்தையே வந்து கொச்சப்படுத்துறியா, உன்னை பெத்தவள ஒரு தாய் தானே அப்படின்னாதீங்க. அதையும் நான் ஏத்துக்கிறேன், நீ என்ன பெத்தவள ஒரு தாய் தான், நான் மதிக்கிறேன், எனக்கும் தாய் பாசம் உண்டு. எனக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துல பிறந்த எல்லாருக்குமே தாய் பாசம் உண்டு. தாய் பாசம் இல்லாம யாருமே இல்லை. சொல்ல போனா தாய் தான் நம்மளுடைய முதல் கடவுளே. அதுல மாற்று கருத்தே இல்லை எனக்கு. நான் சொல்றது அந்த வழக்கமான சாதாரணமான தாய் பாசத்தை பத்தி இல்ல, இந்த படத்துல காட்டியிருக்கிற மாதிரியான அதீத தாய் பாசம். அதாவது விளக்கமா சொல்லணும்னா, சில நம்ம இந்தியாவில சில மகன்கள் இருக்காங்க, தாய் மேல அவட உயிரா இருப்பாங்க. தாய் இறந்துட்டா அடுத்த நொடியே நானும் உடன்கட்டை ஏறிடுறேன், அவங்களுக்கு செத்து போயிடுவேன், அவங்க இல்லாத உலகத்துல வாழவே முடியாது அப்படிங்கிற அதீத தாய் பாசம் கொண்ட சில மகன்கள்லாம் இருக்காங்க. அவங்கள பத்தி தான் நான் இப்ப பேச போறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி மகன்கள்லாம் தாய் மேல அதீத பாசம் வச்சிருக்கிறதுனால தாய் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்பாங்க, அப்படியே செய்வாங்க. அதனால தாய் கையை காட்டுற பெண்ணை பார்த்து அவங்க திருமணமும் செஞ்சுக்கிறாங்க. சோ திருமணம் செஞ்சு வந்த பெண்ணு கிட்ட வந்து இவங்க சந்தோஷமா இல்லாம அந்த அதுக்கப்புறமா அந்த தாயோட தான் அதீத பாசமா இருக்காங்க. அதை பாக்குற அந்த புதுமண பெண்ணுக்கு அவனை திருமணம் செஞ்சுட்டு அந்த மனைவிக்கு வந்து வருத்தமாவது. இதனால அந்த பெண்ணுக்கும் அந்த பையனோட தாய்க்கு, அதாவது மாமியார் மருமகளுக்குமே வந்து கருத்து வேறுபாடு ஏற்படுது. அதுல வாக்குவாதம் ஏற்படுது. அந்த வாக்குவாதம் முத்தி அது சண்டையில போய் முடியுது. அந்த சண்டையே இந்த பையன்கார என்ன பண்றான்னா, அப்போ மனைவிக்கு வந்து ஆதரவு தெரிவிக்காம தான் தாய்க்காக தான் முழுக்க முழுக்க ஆதரவு தெரிவிக்கிறான், தான் தாய்க்கு சப்போர்ட் பண்றான். அந்த மனைவியை ஒரு மனுஷாவோட மதிக்கிறது இல்லை. அதனால அந்த கட்டத்துல இன்னும் அந்த பிரச்சனை அதிகமாகி இந்த மாமியாருக்காரி மருமகளை மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்தி சாகடிக்கிறது, இல்லை அவனை அடிச்சு போட்டு தூக்கில தொங்க விட்டுறது, இப்படி எல்லாம் பண்றாங்க. அதுக்கு அந்த மகனும் உடந்தையா இருக்கான். இதெல்லாம் நம்ம நிறைய சம்பவங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கோம், பேப்பர்ல படிச்சிருக்கோம். சோ இப்ப நான் என்ன கேட்க வரேன்னா, இந்த மாதிரி மகன்கள் வந்து தாய்கிட்ட அதீத பாசமா இருங்க, நான் தப்பே சொல்லல. ஆனா கல்யாணம் பண்ணிக்காதீங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏன்டா இன்னொரு பெண்ணோட வாழ்க்கையை வந்து சீரழிக்கிறீங்க நான் கேட்கிறேன். அதாவது எங்கேயோ ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு குடும்பத்துல பிறந்து வளர்ந்த ஒரு பெண்ணு உன்னை நம்பி உன்னை திருமணம் செஞ்சுக்கிட்டு நிறைய ஆசை பாசங்களோட நிறைய ஏக்கங்களோட உன்னை நம்பி வாழ்க்கையை தொடங்கலான்னு வர்றா. ஆனா நீ அவளை திருமணம் செஞ்சுட்டு வந்துட்டு அவளை தோற்றதும் இல்லை, அவள்கிட்ட அன்பா பேசுறது இல்லை, பழகிறது இல்லை. நீ அப்பவும் போயிட்டு என் தாய் தான் என் தெய்வம், என் தாய் தான் என் கடவுள்னு தாய் பாசல இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு எரிச்சலாகவும் அந்த பெண்ணுக்கும் அந்த இது மாமியாருக்கும் மனக்கசப்பு ஏற்படுது. சோ அந்த மாதிரி ஒரு பெண்ணோட வாழ்க்கையை ஏன் சீரழிக்கிறீங்க? அது அப்படிப்பட்ட ஆளுங்க திருமணமே செஞ்சுக்காதீங்க. உங்களுக்கு உங்க தாய்க்கு ஒரு நல்ல மகனா அப்படியே கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டு திருமணம் செஞ்சுக்காம வாழ்ந்து செத்துட்டு போங்க அப்படின்றதான் என்னுடைய வாதங்க. நான் ஏதாவது தவறா பேசியிருந்தேன்னா, நான் பேசுனதுல உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தா நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நான் என்னை மாத்திக்கிறேன், என்னை திருத்திக்கிறேன். இது போல வித்தியாசமான பல படங்களை பார்க்கணும்னா இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க.